முதல் ஆட்டம் எந்த அளவுக்கு அபாரமான வெற்றி அடைய முடியுமோ அந்த அளவுக்கு அபார வெற்றி அடைஞ்சிட்டு இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் எந்த அளவுக்கு மோசமா தோல்வி அடைய முடியுமோ அப்படிப்பட்ட மோசமான தோல்வியை நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இன்னும் ஒரு ஆட்டம் தோத்தா போச்சு, நம்ம இந்தியா டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைய முடியாது. அதனால மூன்றாவது ஆட்டத்துக்கு பிசிசிஐ தற்போது அவசர நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த வகையில் ரோஹித் சர்மா அவர் நம்ம இந்தியாவுக்கு திரும்ப இருக்காரு. அதே போல முகமது சமி தற்போது பிரிஸ்பேன்ல நடக்கிற தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அவசர பயணம் அவர் மேற்கொள்ள இருக்காரு. அந்த வகையில் இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இதுவரைக்கும் நடந்த எல்லா ஆட்டத்திலையுமே ஸ்பின்னர்களை விட வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்துற மாதிரியான பிச்சை தான் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் அவங்க அமைச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா தற்போது இந்திய அணி பக்கம் சீனியர் ஃபாஸ்ட் பவுலர் அனுபவம் வாய்ந்த தெரிக்க விடுற மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா இந்திய அணிக்கு தேவைப்படுறாங்க. ஏற்கனவே ஷமி ஆஸ்திரேலியா அணியை அவங்க மண்ணிலையும் சரி நம்ம இந்திய மண்ணிலையும் சரி கதற விட்ட பிளேயர் தான் முகமது சமி. அதனால பும்ரா அவர் கூட சேர்ந்து நிச்சயமா சமி அவர் இருந்தாதான் இந்திய அணிக்கு பலமாக இருக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு பிசிசிஐ இந்த முடிவை அவசர முடிவாக எடுத்திருக்காங்க. அதே போல ஷேத் முஷ்டாக் அலி ட்ரோஃபியில் முகமது சமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தற்போது மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு அவசரமாக பிரிஸ்பேனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புற முடிவில் தற்போது பிசிசிஐ இறங்கியிருக்காங்க. அதே போல கேப்டன் ரோஹித் சர்மா கடைசியா நம்ம இந்திய அணிக்காக அவர் விளையாண்ட 4 ஆட்டத்திலையுமே இந்தியா மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே போல கேப்டன்சியாக இருக்கட்டும் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ரோஹித் சர்மா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மோசமாக தான் இருக்கு. அதனால ரோஹித் சர்மா அவரை ஒன்று அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாட்ல இருந்து நீக்கப்படலாம், இல்லைனா அவர் இந்தியாவுக்கே மீண்டும் புறப்பட்டு வந்துடலாம். இந்த இரண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நடக்கும் அப்படின்னு பிசிசிஐ தரப்பு கிட்ட இருந்து தகவல் வெளியாகி இருக்கு. உடனடியாக அவரை ஆஸ்திரேலியாவுக்கு இன்னைக்கு அனுப்புறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இந்திய அணியின் ஸ்குவாட்ல இருந்து யாராவது ஒரு பிளேயரை வெளியே எடுத்தாதான் சமி அவருடைய இடத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அந்த வகையில் அபிமன்யு ஈஸ்வர் அவர் தான் தற்போது எதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கோம் எதுக்கு ஸ்குவாட்ல இருக்கோம் அப்படின்னு தெரியாம இந்திய அணியின் ஸ்குவாட்ல இருக்காரு. அதனால அபிமன்யு ஈஸ்வர் அவரை இந்திய அணியின் ஸ்குவாட்ல இருந்து நீக்கிட்டு ஷமி அவரை தற்போது உடனடியாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ஷமி அவர் நம்ம இந்திய அணியில் இணையிறது சரியான ஒரு முடிவு தானா? அதே போல ரோஹித் சர்மா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாடணுமா இல்ல அவர் வெளியே இருக்கணுமா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.